பெருமை வாய்ந்த மஞ்சள் மாநகரமாம் ஈரோட்டில் காலபைரவருக்கான கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். உலகத்திலேயே காலபைரவருக்கான 39 அடியில் சிலை அமைஞ்ச கோயில் வந்து இங்கே ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, ஈரோட்டிலேருந்து பூந்துறை போய் பூந்துறையிலேருந்து காங்கேயம் ரோட்டில் ராட்டை சுற்றி பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே முதன்முறையாக பிரம்மாண்டமான சிலை அமைஞ்சிருக்கனால இது வந்து யூனிக் வேர்ல்ட் ரெக்கார்டு அந்த புத்தகத்தில் வந்து இந்த கோயில் வந்து இடம்பெற்றிருக்குங்க. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னா 64 பைரவர்களும் ஒரே இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. நாங்கள் கோயிலுக்கு போகும்போதே நல்லா வந்து கூட்டமாக இருந்தது. இங்கே வந்து தேங்காயில் தாங்க விளக்கு போடுறாங்க. நம்ம வந்து இங்கே போனோம்னா பூஜை ஜாமான்கள்லாம் நம்ம வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். தேங்காயை வந்து அவங்களே வந்து பாதி பாதியாக உடச்சி தாங்க வச்சுருக்காங்க. திரி இல்லாமல் சிகப்பு கலர் துணியில் தான் வந்து அந்த திரியே இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா, தேங்காய்க்கு வந்து விளக்கு போட்டுட்டு தாங்க எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க. இந்த தேங்காய் விளக்கு அதோட வந்து தீபம் ஏற்றுறதுக்கு வந்து எண்ணெய், எலும்பிச்சம்பழம், பூவு இதுக்கெல்லாம் வந்து 100 ரூபா வந்து வாங்கினாங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது காளி விளக்கு 2 தராங்க. அந்த காளி விளக்கை வச்சு தான் இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும். இன்னும் 2 விளக்கில் பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு கலர் முடி மாதிரி போட்டு அந்த 2 விளக்கும் தராங்க. நாங்கள் வந்து முதல்ல அதை வந்து ஏற்றிட்டு அதுலேயே வந்து இந்த தேங்காய் விளக்கும் வந்து நாங்கள் ஏற்றிட்டோம். நாங்கள் போகும்போது பயங்கரமான வெயிலுங்க, 12 மணி பூஜை. அதனால் வந்து கோயில் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்ததுங்க. போகும்போதே காலபைரவர் சிலை இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகணும். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக வந்து இந்த காலபைரவர் சிலை வந்து இருக்குதுங்க. அதை நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ளார போனோம்னா, கோயிலுக்குள்ளார வந்து வீடியோ வந்து எடுக்க விடலை. அதனால் வந்து சாமி சிலையை வந்து எங்களால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலைங்க. கோயிலில் போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அங்கே வந்து நிறைய வாசகங்கள் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்லா வந்து மோட்டிவேஷனலாக இருந்தது. முடியாது என்று எதையும் விட்டு விடாதே, முயன்று பார் நிச்சயம் முடியும். இந்த வாசகம் ரொம்ப வந்து மோட்டிவேஷனலாக இருந்ததுங்க. இது வந்து ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமி அப்படிங்கிறவர் வந்து இந்த வாசகம் வந்து எழுதியிருக்காருங்க. இன்னொரு வாசகம், வாழ்வில் கடந்து போகும் ஒவ்வொரு தருணமும் சுலபமல்ல, ஆனால் எல்லாம் சாத்தியமே. அந்த வாசகமும் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. இங்கே வந்து திருநூறா வந்து பச்சை கலரில் வந்து மணல் மாதிரி இருக்குது. அதை வந்து இங்கே பிரசாதமாக தராங்க. கூட்டம் பாருங்கள் ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் வந்து கோயிலில் வந்து உட்காந்துருந்தோம். கோயிலுக்கு வெளியில் கடையில் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை வந்து விற்கிறாங்க. உங்களுக்கு வேணால் கையில் கட்ட வந்து பச்சை கலர் வந்து கயிறு தராங்க. அது வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாம் கோயிலெலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஈரோடு வந்தீங்கன்னா இந்த காலபைரவர் கோயிலுக்கு வந்து வந்துட்டு போங்க. இந்த காலபைரவர் அருள் பெறுங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.